नमः पार्वतीपतये हर हर महादेव यस्मात् सर्वं समुत्पन्नं चराचरमिदं जगत् इदं नमो नटेशाय तस्मै कारुण्यमूर्तये எல்லாருக்கும் நமஸ்காரம். பக்த ஜனங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அரிய வாய்ப்பு. பாலக்காட்டில் இருக்கக்கூடிய கொல்லங்கோடு கிழக்கே கிராமம் ஸ்ரீ சைதன்ய மகாகணபதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சுவாமியினுடைய ஆலயத்தில் வர வைகாசி மாதம் விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 5ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடக்க போகிறது. இந்த கும்பாபிஷேக விழாவினுடைய பூர்வாங்கமாக தை மாதத்தில் 6ஆம் தேதி பிள்ளையார் மற்றும் பரிவார மூர்த்திகள் இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வராளுக்கு பாலஸ்தாபனமானது நடைபெற்றது. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கிராம ஜனங்களுக்கெல்லாம் அந்த தகவல் வந்திருக்கும். சுவாமியுடைய அனுகிரகத்தினால இன்னும் நம்ம கையில் இருக்கிறது ஒரு 3 மாதம் நம்ம கையில் வச்சுன்னு இருக்கோம். வைகாசி மாதம் 5ஆம் தேதி இந்த கும்பாபிஷேகம் சுவாமியினுடைய அனுகிரகத்தினால நல்லபடியாக நடக்க போகிறது. இருந்தாலும் கூட நம்ம கிராம ஜனங்கள் எல்லாரும் இங்கிருந்த பூர்வீகமாக கிராமத்தில் இருந்தவாளும் கிராம சந்ததிகள் எந்த நாட்டிலையும் எந்த வெளியில் இருந்தாலும் கூட எல்லாரும் கிராமத்துக்காக நிறைய விஷயங்கள் நீங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் இந்த கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது வருஷா வருஷம் நம்ம பண்ணக்கூடிய உற்சவங்கள்லையோ திருவிழா காலம் மாதிரியோ அல்ல. 12 வருஷத்துக்கு ஒரு தரம் சுவாமிகிட்ட நம்ம பண்ணக்கூடிய ஒரு மகா சம்பிரமமாக இந்த கும்பாபிஷேகத்தை நம்ம நடத்திட்டு இருக்கோம். வருஷம் 12 வருஷத்துக்கு ஒரு தரம் நம்ம கோவிலில் ரொம்ப அழகாக கும்பாபிஷேகங்கள்லாம் நடந்திருக்கு. இப்போது இதே மாதிரி சுவாமியோட அனுகிரகத்தினால இந்த கும்பாபிஷேகமும் சிறப்பாக நடக்க போகிறது. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம், முன்னிருந்த விட நமக்கு இப்போ ஒரு சின்ன விஷயம் என்ன நமக்கு எல்லாரும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னா, பெரியவாள்லாம் நம்ம கிராமத்தில் நிறைய பேர் இருந்தால், வயசானவா இருந்தால், அவளுக்கு அனுபவம் இருந்தது, அவள் நிறைய கும்பாபிஷேகங்கள்லாம் பார்த்தவா, முன்னால் இருந்து அவள்லாம் பண்ணினா, நாமெல்லாம் பின்னால் இருந்து அதுக்கு அவளுக்கு சகாயம் பண்ணினோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கிராமத்தில் வெகுவா ஜனங்கள் நம்ம நிறைய குறைஞ்சி போயிட்டோம். எல்லாரும் வியாபார நிமித்தமாகவும் வேலை நிமித்தமாகவும் நம்மெல்லாம் நிறைய வெளியூரில் வெளிநாடுகளில் இருக்கோம். இருந்தாலும் கூட நம்மளுடைய வேர் அப்படிங்கிறது கொல்லங்கோடு கிழக்கே கிராமம். அந்த ரூட் நம்ம இங்கிருந்து தான் நம்ம போயிருக்கோம். அதனால நமக்கு சுவாமி அப்படின்னா குலதெய்வம் அப்படின்னா பரதேவத்தை அப்படின்னா நம்ம மீனாட்சியும் சுந்தரேஸ்வராலும் தான். அதனால அதை மறக்காமல் நீங்கள்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கீர்கள். இருந்தாலும் கூட இந்த கும்பாபிஷேக காலங்கள் நமக்கு நிறைய தனங்கள் தேவைப்படுறது. அதனால எல்லாரும் நிறைய தனங்களை கொடுத்து சுவாமியினுடைய அனுகிரகத்தை பூர்ணமாக எடுத்துக்கணும். பணம் மாத்திரம் கொடுத்துட்டு இருக்கப்படாது, எல்லாரும் கலந்துக்கணும். இந்த கும்பாபிஷேகத்தில் 5 நாள் கும்பாபிஷேகம் நடக்க போகிறது. வைகாசி 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் நிறைய காரியக்கிரமங்கள்லாம் நடக்கிறது. அந்த காரியக்கிரமங்கள் எல்லாம் கலந்துட்டு அதாவது எல்லா வருஷமும் வருஷா வருஷம் நம்ம கும்பாபிஷேகம் பண்ணிட முடியாது. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுற போது தான் இந்த கும்பாபிஷேகத்துக்காக உள்ள கிரியைகள்லாம் நாம் பண்ண முடியும். சாதாரணமாக ஒரு கணபதி ஹோமம் பண்ணுறோம், நவகிரகோமம் பண்ணுறோன்னா எப்போ வேணும் பண்ணிக்கலாம், மகோத்சவ காலங்களில் என்ன வேணும் பண்ணலாம். ஆனால் கும்பாபிஷேக யாகசாலை அப்படிங்கிறது சுவாமியினுடைய மூலஸ்தானத்தில் சுவாமி அம்பாள் எப்படி இருக்காளோ அதே மாதிரி யாகசாலையில் சுவாமி அம்பாளும் அந்த பஞ்சாக்னிகள் போட்டு அந்த அக்னி மத்தியில் சுவாமியை வச்சு பூஜை பண்ணுறதுங்கிறது ஒரு ரொம்ப சிறப்பான விஷயம். வேதங்களில் ஆகமங்களில் சொன்னபடி அந்த பூஜையெல்லாம் ரொம்ப அழகாக நடக்க போகிறது. இதெல்லாம் ஒரு மகாபாக்கியம். நம்மளுடைய பூர்வீகத்தில் நம்ம எங்கே தான் வெளியூரில் இருக்கோம், அந்தந்த ஊரில் நாம் நிறைய கோவில்களுக்கு நிறைய பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம எங்கே இருந்தாலும் தர்மத்தை விட மாட்டோம், எங்கே இருந்தாலும் பண்ணுவோம். இருந்தாலும் கூட நம்மளுடைய கிராம தேவதையாக இருக்கக்கூடிய பிள்ளையார் சுப்பிரமணியர் மற்றும் நம்ம மீனாட்சி சுந்தரேஸ்வராளுக்கு நாம் இன்னும் நிறைய பண்ணணும். நிறைய பண்ணி எல்லாரும் கலந்துக்கணும். எவாளால் முடிஞ்ச தன உபகாரங்கள் பண்ணினாலும் கூட இந்த கும்பாபிஷேக 5 நாளும் எல்லாரும் இருந்து பெரியவாளா இருக்கிறவா முன்னால் நின்று நம்ம ஜனங்களுக்கும் கிராம ஜனங்களுக்கு அதனுடைய விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்லி அவளும் முன்னால் நின்னா, பெரியவாளாம் முன்னால் நின்னாலே போகிறோம். நான் பாலஸ்தாபனத்தில் பார்த்தேன், நம்ம ஊர் குழந்தைகள்லாம் நிறைய உற்சாகமாக எல்லாம் பண்ணுறா. இருந்தாலும் அவளுக்கு முன்னால் நின்று நாம் கைட்னஸ் பண்ணினோமே ஆனாக்கா அவளுக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். ஏன்னா வருங்கால சந்ததிகள் குழந்தைகள் தான், அவளுக்கு நாம் ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். அந்த வகையில் தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா. நமக்கு நம்மளுடைய ஆதாரங்கிறது நமக்கு தர்மம் தான். நம்மளுடைய வாழ்வில் எத்தனையோ சம்பாதிக்கிறோம், எத்தனையோ செலவு பண்ணுறோம், எவ்வளவோ நம்ம பண்ணுறோம், அதெல்லாம் காணாமல் போயிடும். அதெல்லாம் எந்த இடத்துலையும் நமக்கு உதவி செய்யாது. ஆனால் ஒரு கோவிலுக்கு ஒரு க்ஷேத்திர நிர்மாணம், ஒரு கும்பாபிஷேகம் அப்படிங்கிற தர்ம காரியங்களுக்கு நாம் நிறைய செலவு பண்ணணும். இந்த பணம்
நிறைய கொடுக்கறது உங்களுக்கு தர்மமாக வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து சேரும். கொடுக்குற பணம் செலவாக போயிடும். மற்ற எல்லா விஷயத்துலையும் நீங்கள் கொடுக்கறது அன்னன்னைக்கு செலவாக போயிடும். அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் நமக்கு வரப்போகிறதில்ல. கொஞ்சமாக ஒரு சந்தோஷம் மாத்திரம்தான் அன்னன்னைக்கு நமக்கு கிடைக்கும். ஒரு சினிமாவுக்கு போகிறோன்னா ஒரு 1000 ரூபா செலவு பண்ணுறோன்னா ஒரு மணி நேரம் சந்தோஷம் தான் நமக்கு கிடைக்கும். ஒரு சுற்றுலா போகிறோம், ஒரு வெக்கேஷனுக்கு எங்கேயாவது ஊருக்கு போகிறோன்னா அந்த ஒரு 4-5 நாள் சந்தோஷமாக இருக்கலாமே தவிர அதில் ஒன்றும் நமக்கு பிரயோஜனமான விஷயங்கள் கிடைக்க போகிறதில்ல. ஆனால் ஒரு கோவில் திருவிழா, கும்பாபிஷேகம், தர்ம காரியங்கள், வேதபாராயணம், யாகங்கள், யஜ்ஞங்களுக்கு நாம் பணத்தை தர்மமாக செலவு பண்ணணும். நம்ம சம்பாதிக்கிறதுல ஒரு பங்கு கண்டிப்பாக சுவாமிக்கு எடுத்து வைக்கணும். அதுவும் இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தினம் நடக்கிற இந்த மகா கும்பாபிஷேகம் இதை காண்றதுக்கு கண்கோடி வேணும். எவ்வளோ பெரிய சிவாலயங்கள்ல இருந்தெல்லாம் சிவாச்சாரியார் வரப்போறா. மீனாட்சி அம்மன் கோவில்ல இருந்து, காஞ்சிபுரத்துல இருந்து, அந்த மாதிரி பெரிய பெரிய க்ஷேத்திரங்கள்ல இருந்து அந்த சுவாமியை பூஜை பண்ணப்பட்டவாள்லாம் வந்து நம்ம கோவிலில் கும்பாபிஷேகம் பண்ண போறா. அந்த வகையில் எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து மீடியாவில் எல்லாரும் உட்கார்ந்த இடத்துல பார்த்துடலாம். இருந்தாலும் கூட வர முடியறவா அவசியம் இந்த விஷயங்கள்ல எல்லாத்துலேயும் பூர்ணமாக கலந்துண்டு முன்னாடியும் அவளோட கலந்துட்டு என்ன பண்ணணும் என்ன அப்படிங்கிறத நம்ம கலந்துக்கணும். பணம் மாத்திரம் கொடுத்துட்டா போராது. அவளுடைய சரீர சகாயமும் வாக் சகாயமும் நமக்கு அந்த மனசு நன்னா பண்ணணுங்கிற எண்ணம் இருந்துட்டாலே சுவாமி நமக்கு எல்லாத்தையும் நன்னா கொடுத்துருவார் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அவசியமா எல்லாரும் நிறைய இவ்வளவுதான் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். எவ்வளவு முடியுமோ அதை நன்னா பண்ணலாம். சுவாமி நிறைய கொடுப்பார். அவருக்கு பண்ற காரியத்துல அவர் திருப்பி நிறைய நமக்கு செய்ய அவர் காத்துன்னு இருக்கார். நாம வந்து இந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கணும். இது வந்து நமக்கு ஒரு பெரிய விஷயம். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது. போன கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் நம்ம எவ்வளவு இன்வால்வ் ஆகணும்னு சொல்ல முடியாது. 12 வருஷத்துல வாழ்க்கையில நமக்கு நிறைய மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கும். இன்னும் 12 வருஷத்துல நாம இன்னும் எவ்வளவு தூரம் மாற போறோம் நமக்கு தெரியாது. அப்படி இருக்கிற கிடைக்கிற வாய்ப்பை, மண்ணில் பிறந்த பயன் நமக்கு என்ன அப்படின்னா சுவாமிக்கு நம்ம சேவை பண்றதுதான். நம்ம பிறந்த பையன் நம்ம கல்யாணம் பண்ணோம், குழந்தை பிறந்தோம், நிறைய காசு சம்பாதிச்சோம், சொத்து சேர்த்து வச்சுட்டோங்கிறது இல்லை. இல்லை நாளைக்கு யாராவது எடுத்துன்னு போகிற பணம். இதெல்லாம் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத விஷயம். பிரயோஜனமான ஒரே விஷயம் சுவாமிக்கு பண்ற தர்ம காரியங்கள் நமக்கு என்னைக்கும் கூட வரும். அந்த தர்ம காரியங்கள்ல நம்ம பிராமண சமூகத்தை சேர்ந்த எல்லாருக்கும் பூர்வத்திலிருந்தே நமக்கு அந்த பழக்க வழக்கங்கள் நம்ம பெரியவா வச்சிருக்கா. அந்த வகையில இந்த கும்பாபிஷேகத்துல எல்லாரும் கலந்துட்டு நிறைய சம்பாவனைகள் கொடுக்கணும். எல்லாரும் வந்து இருந்து பணம் மாத்திரம் கொடுத்தா போறாது. வந்து இருந்து சின்னவாளும் பெரியவாளும் எல்லாரும் வந்து இருந்து கும்பாபிஷேகத்துல கலந்துட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய பரிபூர்ண அனுகிரகத்தை எடுத்துட்டு பேரானந்த பெருவாழ்வை வாழ வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். நம பார்வதி பததே ஹர ஹர மகாதேவ.